பொதுவா கணவன் மனைவி ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறது ஓகேவா அப்படின்னா, அது ஒவ்வொருத்தர பொறுத்தது. ஆனா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பா இருப்பாங்களா இருந்தா, அதில வந்து நெறைய விஷயங்கள் இருக்கு. அப்படின்னா, அ அவங்களுடைய லைஃப் வந்து இன்னுமே ரொம்ப சந்தோஷமாகவும், அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கூட இருக்கு. என்ன அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் நாங்க ஃப்ரெண்ட்ஷிப் ஒண்ணு தெரிவு செய்ற நேரம், எங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஒருத்தர் தான் நாங்க தெரிவு செய்வோம். ஆனா, இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ஆல்ரெடி அவங்க தெரிவு செய்யப்பட்டிருப்பாங்க. அப்ப ஏதோ ஒரு வகையில நாங்க விரும்பி தான் எங்களுடைய லைஃப்ப நாங்க அமைச்சுக்கொள்றோம். அப்படிப்பட்ட லைஃப்ல ஃப்ரெண்டா இருக்கிறனால என்னென்ன விஷயங்கள எங்களுக்கு பலமானதாக ஆக்கிக் கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தீங்களா இருந்தா, ஒரு ஃப்ரெண்டா இருந்தா நாங்க எல்லா விஷயத்துலயுமே அவருக்காக கேர் எடுப்போம். குறிப்பிட்ட ஃப்ரெண்டுக்காக நாங்க கேர் எடுப்போம். அப்ப அதே மாதிரி பார்த்தீங்களா இருந்தா, அவங்கள நெறைய விஷயத்துல புரிஞ்சுக்கொள்வோம். சில நேரம் அவங்களுடைய செயற்பாடு கோபமூட்டுமா இருக்கும். ஆனாலும் நாங்க ஃப்ரெண்டுன்னு ஏத்துக்கிட்ட மாரி இருந்தா, ஃப்ரெண்டுக்கான சந்தர்ப்பத்த நாங்க குடுப்போம். அப்ப அந்த கோபம் வந்து புரிஞ்சு கொள்ளக்கூடியதாக மாறும். அதே மாதிரி நம்ம ஃப்ரெண்டு கிட்ட ரொம்ப விஷயங்கள் லிசன் பண்ணுவோம். அதே மாதிரி அவங்களும் நம்மோட விஷயங்கள லிசன் பண்ணுவாங்க. அது வந்து ஏன்னா, அதுதான் ஃப்ரெண்ட்ஷிப். சில நேரம் கணவன் மனைவிக்கு இடையில சில நேரம் ஏதாவது ஒரு வகையில அந்த லிசன் பண்றது கொஞ்ச நேரம் குறையிறதா இருக்கலாம். இப்ப ஃப்ரெண்டா இருக்கிற நேரம் கட்டாயமா நாங்க என்ன செய்வோம்னா, அத லிசன் பண்ணக்கூடியதாக இருப்போம். அதே மாதிரி இந்த சுதந்திரம் என்பது நம்ம 2 பேத்துக்கும் இடையில கூடுதலாக இருக்கும். ஃப்ரெண்டா இருக்கிற நேரம். அப்ப ஃப்ரெண்டா இருக்கிற நேரம் கேர் பண்றோம், அண்டர்ஸ்டாண்டிங் பண்றோம். அதே மாதிரி நாங்க சுதந்திரம் குடுக்குறோம். அதே மாதிரி அவங்க ஏதாவது ஹேட் பண்ணுவாங்களா இருந்தா, அத நாங்க ஃப்ரெண்டு தானே அப்படின்ட்டுன்னு அட்ஜஸ்ட் பண்ணி நாங்க போறோம். அப்ப ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஃப்ரெண்டா இருக்கிறனால, அவங்களுடைய அந்த வாழ்க்கை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. சில நேரம் பார்த்தீங்களா இருந்தா, நாங்க வந்து எங்களுக்குள்ள உள்ள சுதந்திரம், அதாவது செல்ஃப் ஃப்ரீடம் ஒண்ணு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள ஃப்ரெண்டா மாறுறனால ஏற்படுத்தி கொள்ளலாம். நாங்க எங்கள எப்படி ஃப்ரீடமா வச்சுக்கொள்ற விரும்புமோ, அதே மாரி அவங்களுக்கும் நம்மோட லைஃப் பார்ட்னருக்கும் ஒரு ஃப்ரீடம் இருக்கு அப்படிங்கிறத நாங்க உணர்ற சந்தர்ப்பத்தில, நெறைய விஷயங்கள நாங்க புரிஞ்சு கொள்ள கூடியதாக இருக்கும். அதே மாதிரி சில விஷயங்கள நாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்கக்குள்ள ரொம்ப அலசி ஆராய்ஞ்சு அதில் என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு ரொம்ப டீப்பாக உள்ளுக்கு போகும். அது சில நேரம் எங்கள் 2 பேத்துக்கு இடையில் சில நேரம் டிஸ்டன்ஸை கூட ஆக்கக்கூடியதை மாதிரி இருக்கும். அப்போ ஃப்ரெண்டாக இருந்தால் நாங்கள் ரொம்ப அலசி ஆராய மாட்டோம். ஏன்னா அவள் பற்றி தெரியும். அதனால கொஞ்சம் என்ன செய்வோம்னா டிஸ்டன்ஸை நாங்கள் மெயின்டைன் பண்ணக்கூடியதாக இருக்கும். அப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக மாறுறனால அவங்களோட லைஃப் வந்து ரொம்ப பலமானதாகவும் சந்தோஷமானதாகவும் அமையக்கூடிய வாய்ப்பு கூடுதலாக இருக்குது. அது மட்டும் இல்லை, 2 பேத்துக்கும் இடையில மறக்க முடியாத சில விஷயங்கள் இருக்கலாம். சில நேரம் கடினமான விஷயங்கள் இருக்கலாம். சில நேரம் சில விஷயங்கள சொல்ல நினைப்போம். சொல்லலாமா? சொல்ல முடியாதா? அப்படிங்கிற ஒரு தயக்கம் 2 பேத்துக்கு இடையில இருக்கும். அப்ப ஃப்ரெண்டா இருந்தா நமக்கு தெரியும். அ அவங்களோட ஃப்ரீடத்துல நாங்க நுழைய மாட்டோம். அதே மாரி எங்களோட ஃப்ரீடத்துல கூடுதலா அவங்க நுழைய மாட்டாங்க. அப்படிங்கிற நேரம் எங்களோட விஷயங்கள நாங்க வந்து அவருக்கு சொல்லக்கூடிய மாதிரி, அதே மாரி அவங்களோட விஷயங்கள் நமக்கு கேட்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதுல வந்து நாங்க ஜட்ஜ்மென்ட் பண்ண மாட்டோம். ஒண்ணு பார்த்தீங்களா இருந்தா லிசன் பண்றது மட்டும்தான் எங்களுடைய வேலையாக இருக்கும். ஏன்னா, என்ன சொல்ல வாராங்களோ அத கேட்கிறது. அதே மாரி நாங்க என்ன சொல்ல வாரோமோ, அத அவங்க கேட்கிறது மட்டுமாக இருந்தால், மனதில சில நேரம் கஷ்டமாக உள்ள விடயங்கள் பகிர்ந்து கொள்ற நேரம், மனசாக இருக்கலாம், உறவாக இருக்கலாம், ரொம்ப இலகுவானதாகவும், கடினம் இல்லாமலும் அது போகக்கூடிய மாதிரி இருக்கும். எந்த ஒரு ப்ராப்ளத்துல அவங்க மாட்டிக்கிட்டாலும், அப்படி இல்லன்னா அவங்க ஏதாவது ஒரு சிக்கலுக்குள்ள ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருந்தா கூட, நம்ம ஃப்ரெண்டா இருந்தா என்ன செய்வோம்னு சொல்லுங்க? அவங்க பக்கமே நிப்போம். அதே மாதிரி கணவனும் மனைவியும் ஒருத்தருக்கொருத்தர் அவங்களுக்குள்ள பிரச்சனைகள், சங்கடங்கள் வார நேரம், அவங்களுக்காக ஏதாவது ஒரு வகையில நாங்க பக்கத்துல நிக்கிற நேரம், அது சில நேரம் பார்த்தீங்களா இருந்தா,
எங்களோட உடல் ரீதியாக இருக்கலாம், சில நேரம் மனசு ரீதியாக கூட இருக்கலாம். அப்படி அவங்களோட பக்கம் நாங்கள் நிற்கிற நேரம் அது வந்து இனம் புரியாத ஒரு பலத்தை 2 பேருக்குமே தரக்கூடிய மாதிரி இருக்கும். அது வந்து நம்ம ஞாபகத்தில் நீண்ட காலத்துக்கு நிலைத்திருக்கும். அது என்னன்னா எப்பயுமே அவ எனக்காகவும் நான் அவருக்காகவும் நின்றோம் அப்படிங்கிற அந்த விஷயம் மனசில் இருக்கிறனால லைஃப் வந்து இன்னுமே எப்படி இருக்குன்னு நம்ம புரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்போ ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறது வந்து ஹஸ்பண்ட் அதே மாதிரி ஒய்ஃபுன்ற லைஃப்பை வந்து ரொம்பவுமே அழகான ஒரு லைஃபாக ஆக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி பிரச்சனைகள் வருமாக இருந்தால் அதிலிருந்து எவ்வாறு நாங்கள் 2 பேரும் சேர்ந்து மீளலாம் அப்படிங்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பாக அது அமையக்கூடியதாகவும் இருக்கும். ஃப்ரெண்டு ஒருத்தர் நம்ம விட்டு பலம் என்ன, நம்மளோட பலவீனம் என்ன அப்படின்னு சொல்கிற நேரம் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்வோம். அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே சில நேரம் ஏற்றுக்கொள்கிறது குறைவாக இருக்கும். ஃப்ரெண்டாக ஏற்றுக்கொண்டு நீங்கள் அதை பார்ப்பீங்களா இருந்தால் உங்களோட பலம் என்ன, உங்களோட பலவீனம் என்ன, அதே மாதிரி அதை நாங்கள் பலவீனத்தை எவ்வாறு நாங்கள் மாற்றிக்கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்கான சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தக்கூடியதாக இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இருக்குது. அதே மாதிரி நிறைய கனெக்ஷன் உங்களுக்குள்ளே வரக்கூடிய மாதிரி சில நேரம் பார்த்தீங்களா இருந்தால் 2 பேரும் ஒருத்தருக்கொருத்தர் ஒரு பெயின் கில்லராக கூட இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. என்ன நண்பர்களே, ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறது விருப்பமாக இருந்தால் இருக்கலாம், இல்லைன்னா நாங்கள் விடலாம்.